கோவையில் தாயும் மகளும் 10 ஆண்டுகளாக குப்பை கூளங்கள் நிறைந்த பாழடைந்த வீட்டில் வாழ்ந்து வந்த காட்சிதான் இது. காந்திபுரம் ராம் நகர் பகுதியில் உள்ள அதுல்யா அபார்ட்மெண்ட்ஸ் ஒன்றில் 24 குடியிருப்புகள் உள்ளன. 3 தளங்கள் உள்ள இந்த கட்டடத்தின் குடியிருப்பின் முதல் தளத்தில் மணிமேகலை என்ற 65 வயது மூதாட்டியும் 42 வயதான அவரது மகள் வித்யா என்பவரும் வசித்து வருகின்றனர். 10 ஆண்டுகளாக இருவரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் தாங்கள் உபயோகிக்கும் பொருட்கள், பழைய துணிமணிகள், காகிதங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் என அனைத்தையும் வீட்டிற்கு உள்ளேயே வைத்து வசித்து வந்துள்ளனர். எந்தவித சமையலும் வீட்டில் செய்யாமல் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு என்ற அடிப்படையில் ஆன்லைன் மூலம் உணவு வாங்கி உட்கொண்டு வந்த பெண்கள் எந்தவித வெளி உலக தொடர்பும் இல்லாமல் இருந்த சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமூக ஆர்வலர் ஈர நெஞ்சம் மகேந்திரன் என்பவர் அந்த வீட்டிற்கு சென்று அங்குள்ள சூழல் குறித்து வீடியோ எடுத்து தகவல் வெளியிட்டிருந்தார். காஃபி கொடுத்துருக்கீங்களா? காஃபி போட்டு தருவேன். நீங்கள் குடித்தீங்கன்னா அப்புறம் ஹைஜீனிக் யாரும் சாப்பிட்றது இல்லை. அதனால நாங்கள் யாருக்கும். நீங்கள் மேரிடா? இல்லை இல்லை. இதெல்லாம் என்னது? இதில் என்னென்னமோ வச்சுருக்கீங்க? எது? இதில் எல்லாம் என்னென்னமோ வச்சுருக்கீங்க? இது வந்து வாங்கின ஃபுட்டு, அது இட்லி, அது வந்து என்ன தயிர். இதை அடுத்து நமது நியூஸ் தமிழ் செய்தி குழுவினர் அந்த வீட்டிற்கு நேரில் சென்று அங்குள்ள நிலவரத்தை செய்தி ஆக்கினர். இது குறித்த தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சுமார் 30 தூய்மை பணியாளர்களை அனுப்பி வைத்து உடனடியாக தூய்மை பணி மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டனர். இதன் பேரில் மாநகராட்சி குப்பை லாரியுடன் அங்கு சென்ற தூய்மை பணியாளர்கள் வீட்டினுள் இருந்த புழுக்கள், கரப்பான் பூச்சிகள், எலிகள் என உணவு கழிவுகள் ஒட்டுமொத்தமாக கடும் துர்நாற்றத்துடன் இருப்பதை பார்த்து மாஸ்க் அணிந்தபடியே அங்கிருந்த குப்பைகளை 40க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் கட்டி அப்புறப்படுத்தினர். வீட்டிற்குள் உள்ள குப்பைகளால் நிச்சயமாக அருகில் உள்ளவர்களுக்கும் நோய் பரவக்கூடும் என கூறும் தூய்மை பணியாளர்கள் கடும் துர்நாற்றம் வீசினாலும் பரவாயில்லை, அவற்றை அப்புறப்படுத்த வேண்டாம் என வீட்டிலிருந்த மூதாட்டி ஆங்கிலத்திலேயே ஆவேசமாக பேசி தங்களை வெளியேற்ற முயன்றதாக தெரிவித்தனர். எதற்காக 10 ஆண்டுகளாக 2 பெண்களும் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள் என்ற தகவல் முழுமையாக தெரியவில்லை என்றாலும் மனநலம் பாதிக்கப்பட்டது போல இருக்கும் அவர்களை மீட்டு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதற்கிடையே வீட்டிற்குள்ளேயே 2 பெண்கள் முடங்கி கிடக்கும் தகவல் தெரிந்தும் அத்தகவலை வெளியில் விடாமல் பார்த்து கொண்டது குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள் தான் என அக்கம் பக்கத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர். ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நானே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஹிந்தி ஏஜென்ட் தான் தெரியும் கூட தப்பு, ப்ளீஸ் போங்க. அந்த 2 பெண்களுக்கும் சொந்தமாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் 6 பிளாட்டுகள் இருப்பதாகவும் ஒரு பிளாட்டில் அவர்கள் குடியிருந்து கொண்டு மற்ற 5 பிளாட்டுகளை வாடகைக்கு விட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். இதனால் 2 பெண்களின் சொத்துக்காக இந்த தகவலை வெளியே கசிய விடாமல் குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் பாதுகாத்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் சந்தேகம் தெரிவித்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.